ஹலோ எவ்ரிவன். டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி 2 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க சரிங்களா. ஸோ ஹெச்டிஐ ரிப்போர்ட் நமக்கு இயர்லி ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. சின்ஸ் 1990 பார்த்தோம்னா நமக்கு இந்த ரிப்போர்ட் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்போலேருந்து வருது, யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மார்க் ஆர்எல்ஸ் ஒரு 15 மார்க்ல ஒரு 5 மார்க் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அண்ட் தென் எஜுகேஷன் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதை கிராஸ் நேஷனல் இன்கம் பேஸ் பண்ணி நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க சரியா. ஸோ இது பேசிக்கான விஷயம் ஓகேங்களா. ஒரு ரிப்போர்ட்டை பத்தி நம்ம எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை பத்தின ஹைலைட்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ 2023-24 ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரேக்கிங் த கிரிட்லாக் ரீஇமேஜினிங் கோஆபரேஷன் இன் அ போலரைஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்டோட டைட்டில் சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம எழுதினோம்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும் நம்ம பேப்பர் ஓகேவா. ஸோ பிரேக்கிங் த கிரிட்லாக் ரீஇமேஜினிங் கோஆபரேஷன் இன் அ போலரைஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட்ல இந்த வருஷம் டாப் 3 கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, நார்வே அண்ட் ஐஸ்லாண்ட் சரிங்களா. இவங்க தான் டாப் கண்ட்ரிஸா வந்து இருக்காங்க. இதுல இந்தியா ஸ்பெசிபிக் ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்தியாவோட ஹெச்டிஐ ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 134 ஓகேவா. அண்ட் தென் இந்தியாவோட ஹெச்டிஐ வேல்யூ பார்த்தோம்னா 0.644ல இருக்கு. இது நம்மள மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வருது சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவில் அந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் வந்து 67.7 இயர்ஸா இருக்கு. எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 12.6 அண்ட் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து 6.5 இருக்கு. கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா ஓகேங்களா, ஜிஎன்ஐ பெர் கேபிட்டான்னு கூட போட்டலாம் சரியா. ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6951 அமெரிக்கன் டாலர்ஸ்ல இருக்குங்க சரிங்களா. இது நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெய்பர் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சைனா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ் இவங்க எல்லாருமே நம்மளோட பெட் பெர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க. பிகாஸ் நம்ம 134th ரேங்க்ல இருக்கோம். இவங்க எல்லாமே நம்மளோட பெட்டர் பெர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க சரிங்களா. ஸோ இது பேசிக்கா நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா இந்தியா ஸ்பெசிபிக் ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துதான் ஆகணும் சரிங்களா. எந்த ரிப்போர்ட்னாலுமே இந்தியா ஸ்பெசிஃபிக்கான என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எழுதுறோம். அடுத்தது ரிப்போர்ட்டை பத்தி பேசிக்கா எழுதுறோம். அடுத்து இந்தியா ஸ்பெசிபிக் ஃபைண்டிங்ஸ் எழுதுறோம். அண்ட் தென் இந்த ஹெச்டிஆர் ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் ஹெச்டிஐ ரிப்போர்ட்டோடய சேர்த்து தான் வரும். அதுல இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 108 ரேங்க்ல இருக்கும் சரிங்களா. ஸோ அதை தனியாக ஹைலைட் பண்ணி காட்டிடணும். அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்லயே ஒரு 4-5 விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இமீடியட் ஆக்ஷன் ஒரு 4 ஏரியாஸ்ல தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளானட்டரி பப்ளிக் கூட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம், உலக பொது பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ கிளைமேட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய சேலஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டிஜிட்டல் குளோபல் பப்ளிக் குட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ல ஈக்விட்டி அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஈக்விட்டி எதுக்காக ப்ரொமோட் பண்ணணும்னா ஸோ தட் ஈக்விட்டபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்விட்டி அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் மெக்கானிசம்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் மெக்கானிசம்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ இன்கம் கண்ட்ரிஸை நம்ம அசஸ் பண்ணணும் ஓகேங்களா பை ஃபினான்ஸ் ஓகேங்களா. அதாவது ஃபினான்ஷியலி லோ இன்கம் கண்ட்ரிஸை அசஸ் பண்ணணும் ஸோ தட் அவங்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்தது பொலிட்டிக்கல் போலரைசேஷன். இப்போ பார்த்தோம்னா ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியா அந்த ரஷ்யா ரீஜன்ல எல்லாம் நிறைய கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பிகாஸ் எக்கனாமிக்கலி அந்த போலரைசேஷனால நிறைய இம்பாக்ட்ஸ் ஏற்படுது. இது ஆப்பிரிக்கன் இந்த லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபுட் கிரெயின் ஷார்டேஜ் வந்து உருவாக்குது சரிங்களா. அப்ப நமக்கு இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணி ஆகும் ஓகேங்களா. அதான் இம்ப்ளிமெண்டிங் நியூ கவர்னன்ஸ் அப்ரோச்சஸ் பை என்ஹான்சிங் பீப்புள்ஸ் வாய்ஸஸ் இன் டெலிபரேஷன் அண்ட் டாக்லிங் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பொதுவாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அதோட இன்டெக்ரல் மீனிங் அப்படிங்கிறது அதுதான் சரியா. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டேட்டா ஓரியன்ட் தான்.
ஓகேவா? ஸோ டேட்டாஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுவும் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸ கரெக்ட்டா குடுத்துட்டாலே போதும். வேற எதுவும் தேவைப்படாது. சரிங்களா? ஸோ இதே மாரி நம்ம இன்னொரு ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு கொஸ்டின்ல. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.